அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். என்ன விஷால் தர்ஷிகா இருக்கிற வன்மத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக காட்டுறீங்க போல இருக்கே. ப்ரோமோவே வேற மாதிரில வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த டாஸ்க் வந்து ஈவினிங் தாங்க தொடங்குறாங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக மழை இல்லையா, ஸோ ஈவிபிலேயே பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. அதனால் அந்த டாஸ்க் தொடங்குற வரைக்குமே எனக்கு கண்டென்ட் கிடையாது. டாஸ்க் தொடங்கின பிறகு தான் இந்த ப்ரோமோ வந்து போட்டிருக்காங்க. 3 ப்ரோமோவும் இதை பேஸ் பண்ணி தான் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக நடந்துச்சான்னு எனக்கு தெரில, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த ப்ரோமோவில் நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் யார் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த வீட்டுக்குள்ளே யாருமே நம்பலை. இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 3:30 மணி வரைக்கும் நைட்டு அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு இயற்கை உபாதைகளும் அதிகமாக இருந்திருக்கு. அன்ஷிதாவும் இருந்தாங்க. அன்ஷிதாவும் நம்ம இந்த இடத்துல குறைச்சி மதிப்பிட விரும்பலை. பட் இருந்தாலும் ஜாக்லின் ஏன் இருந்தாங்க? ஜாக்லினோட பொம்மை தான் உள்ளே போயிருச்சு. ஜாக்லின் நினச்சா போயிருக்கலாமே அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஆக்சுவலாக வந்து சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். மஞ்சரி ஜாக்லின் பொம்மையை எடுத்துடுறாங்க, ஜாக்லின் தீபக் பொம்மையை எடுத்துடுறாங்க, அன்ஷிதா வந்து மஞ்சரியோடைய பொம்மையை எடுத்துடுறாங்க. ஜாக்லினுக்கு தீபக் பொம்மை இருக்கணும், உள்ளே போகணுன்றது அவசியமே கிடையாது. அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பொம்மை உள்ளே போகணும், அதை மஞ்சரி கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றது தான் ஜாக்லினுடைய எண்ணம். ஆனால் மஞ்சரி அவங்க வந்து ஜாக்லினோட பொம்மையை கொண்டு போய் வைக்கல. இப்போ இந்த இடத்துல கேம் ஸ்டார்ட் பண்ணதே மஞ்சரி தான். ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் அவங்க கையில் இருக்கிறது ஜாக்லினுடைய பொம்மை, அதை கொண்டு போய் அவங்க வச்சிருக்கலாம். ஏன்னா அன்ஷிதா கிட்ட தான் மஞ்சளுடைய பொம்மை இருக்குது. அன்ஷிதா தான் வைக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லின் பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு என்னால் வைக்க முடியாது, என் பொம்மை உள்ளே போனால் தான் உன் பொம்மையை நான் வந்து வைப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஜாக்லின் அன்ஷிதா கிட்ட பேசுகிறாங்க. அன்ஷிதா ஒத்துக்கவே இல்லை. அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா மஞ்சரி ஜெயிக்கக்கூடாது, மஞ்சரி உள்ளே போகக்கூடாது. தீபக்கு ஏன் வந்து அன்ஷிதா இவ்வளோ நேர்மையாக பொறுப்பாக, இப்போ எப்படி மஞ்சரிக்கு வந்து ஜாக்லின் விளையாடுறாங்களோ அதே மாதிரி தான் அன்ஷிதா தீபக் விளையாடுறாங்க. ஸோ அன்ஷிதா கிட்டேயும் வந்து சம்மந்தமே இல்லாத பொம்மை தான் இருக்கு. இப்படி இந்த 3 பேருமே ஸ்டபனாக இருந்ததுனால தான் 3:30 மணி வரைக்கும் இந்த டாஸ்க் போச்சு. கடைசி வரைக்கும் மஞ்சரி கொண்டு போய் வச்சுட்டாங்க ஜாக்லினோட பொம்மையை. ஏன்னா அவங்களால முடியல, அவங்களோட இயற்கை உபாதையை அவங்களால அடக்க முடியல. ஜாக்லின், நான் உன்னை நம்புறேன், நீ எனக்காக இருப்ப அப்படின்றத நான் நம்பி எனக்கு ஒரு வாக்கு கொடு. நான் இப்போ உன் பொம்மையை கொண்டு போய் வச்சிடுறேன், ஆனால் நீ எனக்காக விளையாடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாக்கு கொடு. மஞ்சரிக்கு இந்த கேம் ஆடணும் அப்படின்றதுல ஒரு ஆசை இருக்கு. அதனால அவங்க வந்து ஜாக்லினும் வந்து சொல்றாங்க நான் இருப்பேன் மச்சான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மஞ்சரி கொண்டு போய் வச்சிடறாங்க. மஞ்சரி வைக்கிறது ஒரு 11 மணி 11:30 மணி இருக்கும். அதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேருக்குள்ள போட்டி தொடங்குது, அன்ஷிதாவுக்கும் ஜாக்லினுக்கும். அன்ஷிதா கடைசி வரைக்கும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மஞ்சரி உள்ள போகக்கூடாது, மஞ்சரி ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எண்ணம். ஸோ வேற வழி இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்கன்னா நான் மஞ்சரிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தீபக் பொம்மையை வச்சுக்கிட்டு உட்காடுறாங்க. கடைசியில் இவங்களால முடியல, அன்ஷிதாவால் முடியல, அவங்க கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா ஜாக்லின் போகிறாங்க, கட்டி பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அன்ஷிதா வந்து ஒத்துக்கலை. அன்ஷிதாவுக்கு சரியான கோபம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீபக் பொம்மையை நீ வந்து கொண்டு போய் வச்சிருக்கணும், மஞ்சரி உன் பொம்மையை வச்சுட்டால நீ தீபக் பொம்மையை கொண்டு போய் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்ஷிதா வந்து ஜாக்லின் கிட்ட கோவப்படுறாங்க. இங்கே கோவப்படுறதுக்கு அவசியமே கிடையாது, சரிங்களா? இது வந்து நடக்குது. இவங்க வந்து கிளியரா இருக்காங்க. ஜாக்லின், நான் ஏன் உள்ள வைக்கலைன்னா நான் மஞ்சரிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அப்பதான் நாளைக்கு ஒருவேளை என் பொம்மையை மஞ்சரி எடுத்தாலோ, மஞ்சரி வந்து ஜாக்லின் நமக்காக வந்து அவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்ள வைப்பாங்க. தீபக் அதை செய்வாரான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஸோ இதனால் ஜாக்லின் வந்து விளையாடணும். இந்த கேம் இப்படி தான் விளையாடி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒருத்தரோட துணையோட தான் இந்த கேம் விளையாடணும். அப்படி தான் இந்த கேம் ஸ்ட்ரக்சரே அப்படி தான். ஏன்னா உங்கள் பொம்மையை நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்னும் போதே நீங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒருத்தரோட டீம் போட்டு தான் இந்த கேமை நீங்கள் விளையாடணும். அன்ஷிதா அர்த்தமே நம்ம கோவப்படுறதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த டாஸ்க் மறுபடியும் துவங்குது. நேற்று ஒரு சம்பவத்தை பண்ணாங்க ஜாக்லின், அதனுடைய ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு அடிக்குது. நேற்று என்ன பண்ணாங்க, தர்ஷிகாவுடைய பொம்மை எடுத்து ரஞ்சித் கிட்ட கொடுத்து அதை உள்ள வைக்காதீங்க, ஏன்னா தர்ஷிகா முதல் ரவுண்ட்லயே சௌந்தர்யாவை அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு உள்ள வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேம் ஆடினாங்க. இப்ப விஷாலும் தர்ஷிகாவும் சேர்ந்து ஆடுறாங்க. அது டீம் கேம் கிடையாதான். ஆனா இங்க ஒரு 4 பேர் சேர்ந்து விளையாடுறது டீம் கேம். 2 பேர்னாலுமே அது டீம் தான். ஸோ இது பர்சனல் வெஞ்சன்ஸை இன்னைக்கு விஷால் காட்டியிருக்கான். ஏன் அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்? நேற்று தர்ஷிகாவுக்காக ஜாக்லின் பண்ண அந்த ஒரு விஷயம். தர்ஷிகாவும் வன்மத்தில் இருக்கு, விஷாலும் வன்மத்தில் இருக்காங்க. அந்த மேட்ரை இன்னைக்கு டாஸ்கில் கொண்டு வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்,
யாரோட பொம்மைன்னு தெரியல. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் போய் ஒரு பொம்மையை எடுக்கிறாங்க, பிடிச்சி இழுக்கிறாங்க. எல்லாரும் ஒரு பொம்மையை பர்டிகுலராக ஒரு பொம்மையை பிடிச்சி இழுக்கிறாங்க. விஷால் கிட்ட இருக்கிற பொம்மையை தான் பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயன் மற்றும் ஜெஃப்ரி, அப்புறம் இவர் அருண்லாம் கூட இருக்காரு. எல்லாரும் இழுக்கிறாங்க. ஸோ கீழே படுத்து அப்படியே உருள்ற மாதிரியான காட்சிகள் எல்லாமே காட்டுறாங்க. அப்போ விஷால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, என்கிட்ட ஜாக்லின் பொம்மை தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராயன் வந்து அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பொம்மையோடைய தலைப்பகுதி மட்டும் இருக்கு, என்கிட்ட தாண்டா இருக்கு வாடா அப்படின்னு சொல்லி ராயன் சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு அடிதடி தள்ளுமுள்ளு நடந்திருக்கு நிச்சயமா. அங்க யாரு வந்து விஷால் தான் அடிச்சிருக்கான். விஷால் யார் அடிச்சான்றது தெரியல. விஷால் அடிச்சானா இல்லை வேற யாராச்சும் அடிச்சாங்களா அப்படிங்கிறது கூட தெரியல. ஒன்று அடி வாங்கினது ஜாக்லினா இருந்திருக்கணும், இல்லைன்னா ராயனா இருந்திருக்கணும். இவங்க ரெண்டு பேர் மேலுமே இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க வன்மம் தான். தர்ஷிகா இடையில வந்து கை தட்டுறதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா விஷாலும் தர்ஷிகாவும் பேசி வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. 4 பேர், ஜாக்லின், ராயன், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, இவங்க 4 பேரும் பேசிக்கிட்ட விஷயம் என்னன்னா, யார் கையில் யார் பொம்மை வருதோ நம்ம கொண்டு போய் வச்சிருவோம், கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றா விளையாடுவோம், அதுக்கப்புறமா நம்ம 4 பேர் இருக்கும்போது நம்ம எப்படி வேணால் விளையாடிக்கலாம். இது அவங்களுடைய டீல். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் டீம் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. 6 பேர், 5 பேர், 3 பேருன்னு டீம் போட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 4 பேர் விளையாடுறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வன்ம கும்பல் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. விஷால் அவன் எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுடைய எமோஷன்ஸில் விளையாடிக்கிட்டு இன்னமும் தர்ஷிகா விஷாலை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஷாலுக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் விஷால் பேசுறதுல இருந்து பழகிற வரைக்கும் எல்லா சிம்டம்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கு. தர்ஷிகா கிட்ட ஆசை வார்த்தைகளை பேசி அந்த பொண்ணை மயக்கி ஒரு விதமான மூல செலவை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் விஷால் விஷால் விஷால்னு பைத்தியம் முடிச்சு தெரியுது. எதுவுமே தெரில. தர்ஷிகாவுடைய உண்மையான குணங்கள்லாம் இப்போதான் வெளியில வருது. நீ ஜாக்லின் அடிச்சிருக்க அப்படின்றது மட்டும் லைவ்ல தெரிஞ்சது அப்படின்னா விஷாலுக்கு அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் ஏற்படும்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்ல விரும்புறது ஒன்று தான். இப்போ ஜாக்லின் வந்து சப்போர்ட் அப்படிலாம் கிடையாது. ஜாக்லின் இத்தனை நாட்களாக எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய அந்த ஸ்பிரிட் அவங்க விடாமல் நேற்றுக்கு அவங்க பண்ணது வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தானே. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 3 பேர் ஏறுவாங்க, 3 பேர் இறங்குவாங்கன்னு சொல்லி. அதில் ஒரு ஆள் விஷால். யாரை ஏறுவாங்கன்னு சொன்னா ஜாக்லின் ஏறுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஓட்டிங்ல அவங்க டாப்ல இருக்காங்க. இனிமே முத்துக்குமரன், அருண், விஷால் இவங்களுடைய இறங்கு முகத்தை நீங்க பாப்பீங்க. 3 பேர், தீபக் அண்ட் சௌந்தர்யா, அதுக்கப்புறமா ஜாக்லின், இவங்களுடைய ஏறு முகத்தை நம்ம நிச்சயமா பார்ப்போம். இன்னமும் இந்த டாஸ்க்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பொம்மையெல்லாம் பிடிச்சி அப்படி விளையாடுறாங்க அப்படின்னா சம்திங் வேற ஏதோ ஒரு மேட்ரு இருக்கு உள்ள அப்படின்றது நமக்கு தெரியுது. என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஜாக்லினுடைய அந்த விளையாட்டு, விஜய் விஷாலினுடைய அந்த கேவலமான வன்ம புத்தி விஷாலுக்கு மட்டும் இல்லை, தர்ஷிகாவுக்கு அதிகமா இருக்கு ஜாக்லின் மேல. ஜாக்லின் பொம்மை மட்டும் கிடைச்சதுன்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இவங்க 2 பேருமே கேம் ஆடுறாங்க. இப்படி ஒரு நபரை வந்து பர்டிகுலரா ஒருத்தவங்க டார்கெட் பண்ணும்போது இது தப்பு கிடையாதா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல இதை பத்தி நம்ம இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.